Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு Cook with Comaliல பவித்ரா செஞ்ச Brocolli Fritters ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இதுல வந்து நம்ம சீஸ்லாம் வச்சு செய்ய போறோம். ஸோ வந்து இது நீங்க மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப எம்மியான ஒரு டிஷ். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த எலிமினேஷன் குக்கிங் சேலஞ்சில் பவித்ரா செஞ்ச இந்த ரெசிபியை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு பேனில் வந்து நமக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கார்லிக் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாம் வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாப்ரிக்கா பொடி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது இல்லாதவங்க சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சீஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செடார் சீஸு. இப்போ இதில் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பால்ஸ் மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் பால்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டியாக வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க கூடவே. இப்போ வந்து அந்த மைதா மாவு நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து நம்ம முதல்ல அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம அதை தூச்சி எடுத்துக்கணும். இப்படியே எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எல்லா ஃப்ரிட்டர்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சீஸியாக அந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம், புதினா சட்னி அந்த மாதிரி சட்னி எல்லாத்துக்கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். Thank you for watching.